மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலை 2011ஆம் ஆண்டில் சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். IPS அதிகாரியாக கர்நாடகாவின் உடுப்பி மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளராக அண்ணாமலை தனது பணியை தொடங்கினார். காவல்துறை பணியில் தனது அதிரடி செயல்பாடுகள் காரணமாக பரவலான ஊடக கவனத்தை அண்ணாமலை ஈர்த்த நிலையில் 2019இல் தனது IPS பதவியை ராஜினாமா செய்தார். முதலில் அவர் ரஜினி தொடங்கவுள்ள கட்சியில் இணைவார் என்று பரபரப்பான செய்திகள் வெளியாகின. ஆனால் ரஜினி கட்சி தொடங்காத நிலையில் 2020ஆம் ஆண்டு அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பாஜகவில் இணைந்த அவருக்கு உடனடியாக மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு வருடத்திற்குள், அதாவது 2021ஆம் ஆண்டு தமிழக பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். திராவிட கட்சிகளை அவர் கடுமையாக விமர்சித்த நிலையில் அது கட்சிக்குள் அவருக்கு ஒரு பெயரை பெற்று தந்தது. அவர் தலைமையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பாஜக தனியாக கூட்டணி அமைத்து சந்தித்தது. அந்த தேர்தலில் ஒரு இடத்திலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றாலும் மாநிலம் முழுவதும் பாஜக கூட்டணி 18.28% வாக்குகளை பெற்று கவனம் ஈர்த்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் பாஜக மேலிடம் 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுக கூட்டணியில் இணைந்து சந்திக்க விரும்பியது. ஆனால் அதிமுக கூட்டணியில் சேர அண்ணாமலை விரும்பவில்லை என்று கூறப்பட்டது. அதோடு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தால் பாஜக கூட்டணியில் இணைய மாட்டோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியதாகவும் செய்திகள் வெளியாகின. இப்படிப்பட்ட நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். அதோடு கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருந்து அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டதாகவும் விமர்சனம் எழுந்தது. அதிமுக கூட்டணியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட விருப்பம் தெரிவித்ததாகவும், ஆனால் அதனை பாஜக ஏற்கவில்லை என்றும் கூறப்பட்டது. இதனால் அண்ணாமலை பாஜக மேலிடம் மீது அதிருப்தியில் இருந்ததாக தொடர்ந்து செய்திகள் வெளியான நிலையில் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்து அண்ணாமலை தனது பதவி விலகல் கடிதத்தை அளித்ததாகவும், இதனைத் தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அண்ணாமலை பாஜக மேலிடத்துக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும், விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. அண்ணாமலை தரப்பிலோ பாஜக தரப்பிலோ இது குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அறிவிக்கப்படாத நிலையில் நாளை மறுநாள், அதாவது அவரது பிறந்த நாளில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் அவர் தனது புதிய கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன.